ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் ராஜேஸ்வரியோட உண்மையான முகம் வெளியே வரப்போகுது. நம்ம விஜய் நம்ம ஹீரோயினை புரிஞ்சுக்கிட்டு செம ஹாப்பியாக வாழ போகிறாரு. அந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக விஜய் ராஜேஸ்வரி பேச்சை கேட்டு தலையாட்டு பொம்மை மாதிரி சுத்தமாக எதையுமே யோசிக்காமல் ஆடிட்டு இருந்தார். ஆனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. அவரோட குற்ற உணர்வு அவரை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அவளுக்கு நம்ம சப்போர்ட்டாக இல்லாமல் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற ஒவ்வொரு மாற்றமும் அவள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம், இது நடந்ததும் இவள் நல்ல விஷயந்தான் அப்படின்ற வகையில் தான் நடந்தது. ஏன்னா தன்னோட விசா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஹீரோயின் மேலே தான் கோவப்பட்டார். ஆனால் இப்போ அவர் மேனேஜர் சார், நீங்கள் போக இருந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு, நல்ல வேலை நீங்கள் போகலை, இது சாமியோட உங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயம், அது இல்லாமல் உங்கள் பொண்டாட்டியோட தாலி பாக்கியம் தான் சார் காப்பாற்றிருக்குன்றது இன்னும் விஜய்க்கு நம்ம ஹீரோயின் மேலே மதிப்பு அதிகமாகவும், எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே கோவப்பட்டால் ரியாக்ட் பண்ணுவார், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நல்லது நடந்தால் அந்த அளவுக்கு இறங்கி போகிறவர் தான் விஜய். அது ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும். இந்த நிலையில் நம்ம அன்னபூர்ணி அம்மா இவங்க ரெண்டு பேரையும் இந்த ஆஃபீஸ் இடம் தான் கரெக்டுன்னு நம்ம ஹீரோயின்கிட்ட ஃபைலை கொடுத்து விஜயை மீட் பண்ண வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற வாட்ச்மென்ட்டை சொல்லி அவங்க ரூமை லாக் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ அவங்க அந்த இடத்துல தான் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்க வேண்டிய நிலைமை. ஸோ விஜய் சாரி, நான் உன்னை அப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னோடனே, நீங்கள் எங்கே பேசுனீங்க, உங்கள் அக்கா பேச்சை கேட்டுட்டு தானே ஆடிட்டு இருந்தீங்க, ஆடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட புடவை மாட்டினதை எடுக்கிறாரு, தெரியாமல் மோதிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பயங்கர ரொமான்ஸ் இருக்குது. ஸோ இது கேப்பில் அவங்க ரெண்டு பேரும் தன்னோட மனசில் இருக்கிறத ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. விஜய்க்கும் நம்ம ஹீரோயினை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது தூண்டி விடுறதுக்கு தான் இங்கே ஆள் இல்லாமல் இருக்குது இல்லை, அந்த இதில் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், அது அன்னபூர்ணி எதிர்பார்க்குறாங்க, அது கண்டிப்பாக நடக்க போகுது. ஆனால் இங்கே ராஜேஸ்வரி எப்படியோ நம்ம போட்ட சபதத்தைப்படி கூடிய சீக்கிரம் இவளை வெளியே அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு இருந்த ராஜேஸ்வரிக்கு இந்த மூமெண்ட்டை தெரிஞ்சோன்னே பெரிய அதிர்ச்சி ஆயிரும். என்னது, விஜயும் இவளும் ஒன்றா இருந்துட்டு வந்தாங்களா, என்ன நடந்ததுன்னு தெரியலையே, எப்படி இது அப்படின்றது அவங்களால ஏற்றுக்க முடியாது. இதுவும் ரஞ்சிதாவுக்கு தெரிஞ்சால் ரஞ்சிதா நெஞ்சு வலி ஹாஸ்பிட்டல்லையே படுத்துருவாங்க. சின்னதாக அவங்க மாமா கூட பேசுகிறதே அவளால் தாங்கிக்க முடியாது. இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு வந்தாங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது ராஜேஸ்வரிக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு நெஞ்சு வலி கூட வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.